மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் அரோகரா கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் இன்று அதிகாலையில் நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி அதிகாலை கணபதி வழிபாட்டுடன் முதற்காலை யாகசால பூஜை தொடங்கியது. இன்று அதிகாலை 6ஆம் கால யாக வேள்வி நடைபெற்றது. 21 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நன்மங்கள இசை, தேவாரம், திருவாசகம், கந்தபுராணம் ஆகியவை ஓதுவார்களால் இசைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்விகள் நடைபெற்றன. அதிகாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூலவரான அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கருவறை விமானம், ராஜகோபுரம் கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து திருச்சுற்று தெய்வங்களுக்கும் திருக்குட நன்னீரட்டு நடைபெற்றது. காலை 6:45 மணி அளவில் மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை காண வந்திருந்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி முதல் தொடங்கி இன்று வரை நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார், அறநிலைத்துறை அதிகாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன்.